Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது YouTube ட்ரிக் பத்தி தான். அது என்ன ட்ரிக்னா, நீங்க YouTubeல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பர்టిక్యులர் டைம்ல வந்து அந்த சீன் மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா காப்பி லிங்க் கொடுத்து ஷேர் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கறப்ப வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து ப்ளே ஆகும். நீங்க நினைக்கிற இடத்துல இருந்து உங்க ஃப்ரெண்டால பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம பண்ண போறது, நம்ம அனுப்புற லிங்க்ல டைமிங் செட் பண்ணி அனுப்ப போறோம். அப்படியே செட் பண்ணி அனுப்புறப்ப உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் என்ன டைம் செட் பண்ணியிருக்கீங்களோ அதிலேருந்து பார்ப்பாங்க. அது எப்படி பண்ணலான்னா இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் அனுப்பணும்னு நினைக்கிற டைம் வந்து 6 minutes 33 seconds. அதுக்காக அந்த பர்டிகுலர் டைமில் தான் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சு ஷேர் பண்ண அவசியம் இல்லை. இப்போது 3 minutes 47 seconds வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஷேர் பண்ணி லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி லிங்கு கொடுத்த பிறகு வாட்ஸ்அப் போய்க்கலாம். ஃப்ரெண்டோட சேட்டிங் ஓப்பன் பண்ணி டைப்பில் போயிட்டு பேஸ்ட் கொடுங்க. லிங்க்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பண்ண வேண்டியது தான் முக்கியமான விஷயம். அந்த லிங்கில் ஒரு லெட்டர் கூட டெலீட் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் மார்க் கொடுங்க. கொடுத்துட்டு டீன்னு கொடுங்க. ஸ்மால் லெட்டரில் டீ கொடுத்த பிறகு ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்த பிறகு இப்போ தான் நம்ம டைம் செட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு 6 minutes வேணும். 6 செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மினிட்ஸுக்கு எம் மட்டும் கொடுத்தா போதும், ஃபுல்லாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து செகண்ட் கொடுப்போம். 33 seconds 33 கொடுத்து செகண்டுக்கு வந்து எஸ் மட்டும் கொடுத்தா போதும். அவ்வளோதான். வீடியோ லிங்கை சென்ட் கொடுத்துருங்க. அவங்க அந்த லிங்கை டச் பண்ணுறப்ப டைரெக்டாக 6 minutes 33 seconds வந்துடும். நான் ஆல்ரெடி 3 minutes வச்சுருந்தேன். லிங்கு செலக்ட் பண்ணாலே நம்ம செட் பண்ண டைமிங் வந்துடும். வேணா மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அது வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 9 minutes கிட்ட வச்சுருக்கேன். நான் மறுபடியும் வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த லிங்கை செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் 6 minutes வந்துடுச்சு. திரும்பியும் பாருங்கள். வாட்ஸ்அப்பில் போயிட்டு லிங்க் செலக்ட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட் செலக்ட் பண்ணாலும் டைரெக்ட் அங்கேருந்து வரும். வீடியோ ஸ்டார்டிங்கில் வராது. நீங்கள் நினைக்கிற இடத்துலேருந்து உங்கள் ஃப்ரெண்டால் பார்க்க முடியும். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புனா ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.